அனைவருக்கும் வணக்கம். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடணும் வயர் கூட அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ரோல் வயரு நெல்லிக்காய் முடிச்சுக்கு தேவை. அந்த 2 ரோலில் 40 வயர் கட் பண்ணணும். 6 அடி ஸ்கேலில் 6 அடி அளந்து கட் பண்ணணும். ஒவ்வொரு வயரும் 6 அடி 40 வயர் இருக்கணும். அடிப்பொரு 10 அடி போடணும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி பின்னுறதுன்ற பார்ப்போம். 2 வயரை ரெட்டையாக மடிச்சுக்கிறணும். சுற்று வயரை மேலே 2 இடையிலையும் 2 வயருக்கும் நடுவில் வச்சு முடிச்சு போடணும். இப்போ நான் போடுறத பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்று வயரை மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வயரை தனித்தனியாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு வயரை ஒரு இதில் கோர்க்கணும். இந்த 2 வயரையும் சேர்த்து இன்னொரு இதில் கோர்க்கணும். அப்புறம் ஒரு வயரை எடுத்து அப்படி போடணும். இன்னொரு வயரை எடுத்து ஒரு ஹோலில் மாட்டணும். அடுத்த ஒரு வயரை எடுத்து 2 ஹோல்லையும் மாட்டணும். அந்த வயர் எடுக்கிறது நம்மளை பார்த்து இருக்கிற வயரை எடுத்து மாட்டணும். பிறண்டு இருக்கக்கூடாது. மல்லாக்க இருக்கிற வயரை எடுத்து உள்ளே மாட்டணும். அடுத்து ஒன்று போடுறப்போ நல்லா பாருங்கள். சுற்று வயரை மடிச்சுக்கணும். 2 வயரையும் ஒவ்வொன்றையும் மடித்து வச்சுக்கணும். இந்த மல்லாக்க இருக்கிற வயரை ஒன்று எடுத்து சுற்று வயரை போட்டுக்கிட்டு இன்னொரு மல்லாக்க இருக்கிற வயரை எடுத்து ஒரு ஹோலில் அடுத்து ஒரு வயரை எடுத்து 2 ஹோல்லையும் மாட்டி டைட் பண்ணணும். இன்னொரு முடிச்சு போடுறப்ப இன்னும் பாருங்கள் புரியும். சுற்று வயரை மடிச்சுக்கிறோம். 2 வயரையும் ஒரு வயரை ஒரு மடிப்பில் போட்டுறோம். இன்னொரு வயரு மடித்து 2 வயருக்கும் சேர்த்து வைக்கிறோம். சுற்று வயரை எடுத்து போட்டு ஒரு ஹோலில் ஒரு மல்லாக்கா இருக்கிற வயரை கோர்க்கணும். இன்னொரு மல்லாக்கா இருக்கிற வயரை எடுத்து 2 ஹோல்லையும் மாட்டணும். மாட்டி டைட் பண்ணணும். இந்த மாதிரி 40 வயர் வெட்டியிருக்கோம்ல, 40 வயரையும் ஒவ்வொன்றையும் ஒரு முடிச்சுக்கு 2 வயர் கட் பண்ண வயர் சேர்க்கணும். இப்படி தொடர்ந்து 40 வயரையும் போட்டால் 40 வயரையும் பின்னுறப்ப நம்மளுக்கு 20 முடிச்சு கிடைக்கும். அடி போடுறப்ப 20 முடிச்சில் 10 அடி போடுறோம். இந்த சைடு 5 அந்த சைடு 5 போடுறோம். நடுவில் 1 அல்லது நடுவில் வயர் அடி போட்ட ஒரு வயரில் இருந்து இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 9 அடி போடலாம். பின்னிக்கிறோம். லூஸ் விடக்கூடாது. 2 பக்கமும் வயரை இழுக்கிறப்ப டைட் ஆகும். இதே சுற்றுல இப்படி எல்லா நாட்டையும் போட்டுக்கே வரணும்.
நெல்லிக்காய் முடிச்சுக்கு ஒவ்வொரு வயரையும் 2 ரெட்டையாக மடித்து 20 முடிச்சையும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும். பின்னுறப்ப நல்லா 2 சைடு உள்ள வயரையும் நல்லா இறுக்கமாக பின்னுறப்ப தான் அதுக்கு நல்லா லூஸ் ஆகாமல் டைட்டாகவே நிற்கும். இல்லாட்டி வயர் முடிச்சு லூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து 20 முடிச்சையும் போட்டாச்சு. போட்டு கடைசி வயர் அந்த சுத்து வயர் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் உள்ள வயரு வச்சு அதே அளவு சுத்து வயரையும் அளக்கணும். அளந்து கட் பண்ணி விடணும். அளந்து அந்த வயர் எவ்வளோ வருதோ அதோட சுத்து வயரை கட் பண்ணிட்டு அடுத்த பக்கமாக இப்போ ஒரு சைடு பின்னி முடிச்சாச்சுன்னா அடுத்த பக்கமாக திருப்பி நெல்லிக்காய் முடிச்சு ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்கிறப்ப அங்கே உள்ள நெல்லிக்காய் முடிச்சில் ஒரு வயர் எடுத்து அளக்கணும். அந்த வயர் எவ்வளோ வருதோ அதே அளவு சுத்து
அப்படி 9 லைன்னு அடிக்க வேணும். ஒவ்வொரு தடவையும் அளந்து கட் பண்ணி முடிக்கணும். அதே போல் ஆரம்பிக்கிறோம்ல, இங்கிட்டு 4 இருக்குது, அங்கிட்டு 4 இருக்குது, அடி போட்டிருக்கேன். அப்படியே அப்படியே ஃபுல்லாக பின்னிட்டு அதுக்கடுத்து சுற்று வயரை வச்சு கண்டினியூவாக கட் பண்ணாமல் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் கூடை போடுறதுக்கு. 4 நாள் இங்கிட்டுனாலும் நடுவில் 9 வயர் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கட் பண்ணக்கூடாது. அப்படியே தொடர்ந்து நெல்லிக்காய் முடித்து பின்னணும். அந்த இடத்துல முடித்து வரலைன்னா ஒரு வயரை உள்ளே விட்டுட்டு கரெக்டாக முடித்து வர அந்த முக்கோண ஷேப்பு வரணும். அந்த ஓட்டை அப்படி வர மாதிரி வயரை எடுக்கணும். வரலை அப்படின்னா ஒரு வயரை உள்ளே விட்டுட்டு அடுத்த வயர்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறப்ப நெல்லிக்காய் முடிச்சு கரெக்டாக வரும். ஆனால் அந்த ஷேப் முக்கோணமாக வரணும். அப்படி வரலைன்னா ஓட்டை பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அது தப்பாக போயிடும். அதனால் கரெக்டாக அதை பார்த்து முக்கோண ஷேப்பில் அந்த இடைவெளி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. இனி சுற்று வயர் கட் பண்ணக்கூடாது. அப்படியே தொடர்ந்து பேக் சைடில் இப்போ பின்னுறேன்ல அதே மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்லேயும் கொண்டு போயிட்டே இருக்கணும் கட் பண்ணாமல். கட் பண்ணிட்டா அதிகமான அடி ஆயிரும், அகலமாயிரும் அடி அதனால் கட் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து 9 அடி போதும். 2 ரோலுக்கு 9 அடி கரெக்டாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து